Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டின் மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலம் கோவையில் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். அதன் சிறப்புகள் குறித்து நமது செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம். கோவை மாவட்டத்தின் மத்திய ரேகை என்று அழைக்கக்கூடிய இந்த அவினாசி சாலையில் தான் 10 கிலோமீட்டர் தூர அளவிலான இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த அவினாசி சாலையில் பல்வேறு கணக்கான கல்லூரிகள், தனியார் மருத்துவமனைகள், குறிப்பா விமான நிலையம் உள்ளிட்ட முக்கியமான பொதுமக்கள் அதிக அளவு கூடக்கூடிய இடங்கள் அமைந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மேம்பாலமானது கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான ஒப்புதல் வரையறுக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. அதே சமயம் 2020ஆம் ஆண்டு இதற்காக 1621 கோடி ஒதுக்கப்பட்டு திட்டங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் நிறைவடைந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மேம்பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்க. 10 கிலோமீட்டர் தூரத்தில் மக்கள் செல்லக்கூடிய இடத்துக்கு விரைவாக செல்லக்கூடும் என்பது பொதுமக்கள் கருத்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம முன்பதாக இந்த பாலத்தை இந்த பாலம் இல்லாத போது இந்த சாலையை கடப்பதற்கு 45 முதல் 50 நிமிடம், அதாவது உப்பிலிபாளையத்திலிருந்து விமான நிலையம் செல்வதற்கு நேரமாகும். ஆனால் இந்த மேம்பாலம் வந்தவுடன் 10 நிமிடங்கள்ல நம்ம விமான நிலையத்தை சென்றடையலாம். மாநகரை விட்டு வெளியே செல்வதும் 10 நிமிடத்தில் நம்ம வெளியே சென்று விடலாம் என்பது இந்த மேம்பாலத்தோட கட்டுமானம் நமக்கு மிக முக்கியமான ஒரு தேவையாக உணர்த்தி இருக்குது என்பதே உண்மையாகும். கோவை மக்களின் நீண்ட வருட கோரிக்கையாகத்தான் இந்த அவினாசி உயர்மட்ட மேம்பாலம் இருந்தது. அது பயன்பாட்டிற்கு வருவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த மேம்பாலத்திற்கு GD நாயுடு என பெயரை சூட்டியிருந்தார். அதற்கு ஒரு சில காரணங்களையும் மேற்கோள் காட்டியிருந்தார். கோவை என்றாலே புதுமை, அது மட்டும் இல்லாம அறிவியலில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த இந்தியாவின் எடிசன், பெரியாரின் உற்ற தோழர் என்று GD நாயுடுவை மேற்கோள் காட்டி அவருடைய புகைப்படத்தை பகிர்ந்துதான் இந்த மேம்பாலத்திற்கு GD நாயுடு என பெயரை வைப்பதாக அவர் அறிவித்திருந்தார். 10.1 கிலோமீட்டர் தூரம் அமைந்துள்ள இந்த மேம்பாலத்தின் சிறப்புகள் பாத்தீங்கன்னா 4 வழி பாதையாக இந்த மேம்பாலத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேம்பாலத்தின் நடுவே 4 அடிக்கு இந்த சென்டர் மீடியேட்டர் அமைக்கப்பட்டு 10 கிலோமீட்டர் 1 மீட்டர் வரைக்குமான இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்கு 4 இறங்குதளம் மற்றும் ஏறுதளங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அண்ணா சிலை, ஹோப் காலேஜ், அப்புறம் விமான நிலையம் உள்ளிட்ட 4 இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏறுதளம் மற்றும் இறங்குதளம் அமைக்கப்பட்டு இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம வழக்கமாக இருக்கக்கூடிய மேம்பாலங்கள் இருக்கக்கூடிய ஒளி அளவு மற்றும் அதிர்வுகள் குறைவாக இருக்கும் என்பதே நெடுஞ்சாலைத்துறையுடைய முக்கிய தகவலாக இந்த மேம்பாலத்தில் பார்க்கப்படுகிறது. மேம்பாலத்தின் 2 பக்கமும் பக்கவாட்டு சுவர் ஜெர்மன் ஷட்டர் என்ற தொழில்நுட்பம் மூலமாக இந்த கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா மேம்பாலங்கள்ல 1.2 மீட்டர் உயரத்துக்கு தான் பக்கவாட்டு சுவர்கள் அமைத்திருப்பாங்க. இந்த மேம்பாலத்துல 1.5 மீட்டர் அளவிற்கு இந்த பக்கவாட்டுடைய சுவர் எழுப்பப்பட்டிருக்கு. காரணம் விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கும், அதே சமயம் மேலிருந்து யாரும் கீழே எட்டி பார்த்தால் தவறி விழுந்து விடக்கூடாது, விபத்துகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக இந்த பக்கவாட்டு சுவர் சற்று உயரமாக வைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும், அதாவது வேகத்தை தாண்டி விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இது போன்ற உருளைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. 1791 கோடி மதிப்பீட்டில் இந்த மேம்பாலமானது கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பயன்பாட்டிற்கு தற்போது இந்த GD நாயுடு என்ற பெயர் வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். கோவையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மேம்பாலம் தொடர்பாக மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கண்டிப்பா குறையும் நம்புறேங்கண்ணா. டிராபிக் நீங்க இந்த மேம்பாலம் இல்லாத டைம் இந்த சாலையில் வர எவ்வளவு நேரம் ஆகும்? மேம்பாலம் இல்லாத டைம்ல கடைசி ஒரு 6 மந்த்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே டிராபிக்கா இருக்கும். இங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நீங்க போனீங்க அப்படின்னாவே 1/2 hour 45 மினிட்ஸ் ஆயிரும். இந்த மேம்பாலம் மக்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குன்னு நான் நம்புறேன். உங்க பேருனா? கோபாலகிருஷ்ணன். இது ரொம்ப சிட்டிலே ரொம்ப அதிகமாக டிராஃபிக்கான ஏரியா இருக்குது. இது ஏர்போர்ட்டுக்கு வரவங்களாகட்டும், இதில் ஹாஸ்பிட்டல், நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்குது, இதில் வரவங்களுக்காகட்டும் இந்த மேம்பாலம் இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. என்ன காரணம், டிராஃபிக் இல்லாமல் குறிப்பிட்ட நேரத்தில் போகிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, நல்லா இருக்கும். இப்போ இந்த பாலத்துக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? பாலத்துக்கு முன்னாடிலாம் 2 மணி நேரம்லாம் நானே டிராஃபிக்கில் மாட்டிருக்குங்க. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் வரதான் சிரமம். ஏர்போர்ட் போகிறவங்க நிறைய பேர் ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டே மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு டிராஃபிக்கான ஏரியா. இப்போ இந்த டிராஃபிக்கு கிளியர் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம இந்த ஏர்போர்ட்டோ மற்ற போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். கோயம்புத்தூர் சிட்டிக்கே போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். சக்தி வேணும். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.